கேப்டன் மில்லர் என்பது 2024ஆம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி காவிய கால அதிரடி சாகச திரைப்படமாகும். இது அருண் மாதேஸ்வரன் இயக்கியது மற்றும் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்தது. இத்திரைப்படம் திட்டமிடப்பட்ட முத்தொகுப்பின் முதல் பாகமாகும். இதில் தனுஷ் முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ளார். இதில் சிவராஜ்குமார், பிரியங்கா அருள் மோகன், அதிதி பாலன், சுந்தீப் கிஷன், எட்வர்ட் சோனனுலிக் மற்றும் ஜான் கோக்கன் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். 1930களில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் போது அமைக்கப்பட்டது. இது முன்னாள் பிரிட்டிஷ் இராணுவ சிப்பாயான அனலீசன் ஈசு தனது சொந்த நகரத்தை பிரிட்டிஷ் இராணுவத்தால் அழிக்கப்படாமல் காப்பாற்ற முயற்சிப்பதை பின்தொடர்கிறது. கேப்டன் மில்லர் ஜனவரி 12, 2024 அன்று பொங்கல் வாரத்தில் நிலையான மற்றும் ஐமேக்ஸ் வடிவங்களில் வெளியிடப்பட்டது மற்றும் விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. இயக்கம் அருண் மாதேஸ்வரன். மூலம் திரைக்கதை அருண் மாதேஸ்வரன். மதன் கார்கி. மூலம் கதை அருண் மாதேஸ்வரன். உற்பத்தி செந்தில் தியாகராஜன், அர்ஜுன் தியாகராஜன். நடிக்கிறார்கள்: தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா அருள் மோகன், அதிதி பாலன், சுந்தீப் கிஷன். மொழிப்பதிவு சித்தார்த்த நுனி. திருத்தியவர் நாகூரான் ராமச்சந்திரன். இசை ஜி. வி. பிரகாஷ் குமார். உற்பத்தி நிறுவனம் சத்யஜோதி பிலிம்ஸ். மூலம் விநியோகிக்கப்பட்டது. வெளிவரும் தேதி ஜனவரி 12, 2024. நேரம் இயங்கும் 157 நிமிடங்கள். 1. நாடு இந்தியா. மொழி தமிழ். பட்ஜெட் ₹50 கோடி. 2. திரைப்பட நுழைவு சீட்டு விற்பனையகம். மதிப்பீடு ₹33.60 கோடி. 3. அருண் 2018 இல் ஸ்கிரிப்ட் எழுதினார் மற்றும் சத்யஜோதி பிலிம்ஸ் இதை தயாரிக்க இருந்தது. இருப்பினும் 2019 வரை அது வடிவம் பெறத் தொடங்கும் வரை எதுவும் இறுதி செய்யப்படவில்லை. இதற்கு தற்காலிகமாக T47 தனுஷின் 47வது படம் என்று பெயரிடப்பட்டது. படம் ஜூலை 2022 இல் அறிவிக்கப்பட்டது. முதன்மை புகைப்படம் எடுத்தல் செப்டம்பர் மாதம் தொடங்கி 2023 இன் பிற்பகுதியில் சென்னை, திருநெல்வேலி மற்றும் தென்காசியில் நடைபெற்றது. ஜி. வி. பிரகாஷ் குமார் இசையமைக்க, சித்தார்த்த நுனி ஒளிப்பதிவு செய்துள்ளார். நாகூரான் ராமச்சந்திரன் படத்தொகுப்பு செய்துள்ளார்.